அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அருஷ் அவர்களே. வணக்கம் நாகானி. அனைத்துலக உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். தொடர்ச்சியாக இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை பார்ப்போம். நிறைய தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த தகவல்களை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக முதலில் கள நிலை எவ்வாறு இருக்கின்றது கூறுவீர்களா? தற்போதைய நிலையில் அதாவது இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். அவர்கள் அதை ஏனென்று சொன்னால், இந்த கடந்த 24 மணி நேரத்தில் ஈரான் அமெரிக்காவின் வான்படையை ஒரு மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்துக்குள் உள்ளாக்கி இருந்தது. வியட்நாம் போரின் பிற்பாடு அமெரிக்கா 24 மணி நேரத்தில் அமெரிக்க வான்படை சந்தித்த மிகப்பெரிய இழப்பு அதென்று எல்லோரும் இப்போது சொல்கிறார்கள். அதற்கு பதிலடியாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மஷோர் பகுதியில் இருக்கின்ற பெட்ரோ கெமிக்கல் தொழிற்சாலையை தாக்கி இருக்கின்றன. அந்த தொழிற்சாலை கிட்டத்தட்ட 70% கேசோலினை ப்ரொடியூஸ் பண்றது அந்த ஈரான் பாவனைக்குரியது. அது புகை மண்டலமாக காட்சியளிப்பதை பார்க்கக்கூடிய இருக்கின்றது. அது அந்த தாக்குதலில் 6 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 170 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், புஷப் பகுதியில் இருக்கின்ற அணுமின் நிலையத்தை, அது ரஷ்யாவினால் கட்டி அமைக்கப்பட்ட அணுமின் நிலையம், அதை தாக்கி இருக்கிறார்கள். ஆனால் ஈரான் அதை தொடர்பாக ஈரான் வெளிவார அமைச்சர் ஐக்கிய நாடுகள் சபைக்கு முறையிட்டிருக்கிறார். அதில் ரேடியேஷன் கதிர்வீச்சுக்கள் ஏற்படலாம் என்ற அச்சம் ஏற்பட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். அதே சமயம் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலின் மேகாவா டேங்கை தாக்கி அளித்திருக்கிறார்கள். ஒரு படையினர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது, பலர் காயமடைந்ததாக கூறியிருக்கிறது. ஆனால் பல புகைப்படங்களை அவர்கள் வெளியிடவில்லை. புகைப்படங்களை பார்க்கும் போது உலங்கு வானூர்திகளில் காயப்பட்டவர்களை அவசரமாக ஏற்றி கொண்டு செல்லும் காணொளிகள் வெளியாகி இருக்கின்றன. அதே சமயம் இந்த FPV என்ற ஃபைபர் ஆப்டிக்ஸ் ட்ரோன்ஸால் தான் தாக்கி இருக்கிறார்கள். இந்த ட்ரோன்ஸ்களை பொறுத்தவரையில் இந்த ட்ரோன்ஸ்களுக்கு ரேடியோ சிக்னலோ அல்லது ஜாமிங்கோ அல்லது எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் ஒன்றும் ஒர்க் பண்ணாது. அதாவது இதுகள் ஒன்றாலும் அதை தடுக்க முடியாது என்று கூறுகிறார்கள். கிட்டத்தட்ட $500 பெறுமதியான இந்த ட்ரோன் 6 மில்லியன் பெறுமதியான டேங்கை தாக்கி அளித்திருக்கின்றது. அதே சமயம் கூதிஸ் படையினரின் ஏவுகணை இஸ்ரேலின் பென் கொரியர் வான்படை தளத்தையும் இஸ்ரேலின் இராணுவ தளத்தையும் தாக்கியதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இஸ்ரேல் பகுதியில் இடம்பெற்ற தாக்குதல்களில் இதுவரையில், அதாவது ஹிஸ்புல்லாக்களும் இஸ்ரேலின் படை தலைமையகத்தை தாக்கியிருக்கிறார்கள். இதுவரையில் நடந்த தாக்குதல்களில் 6775 பேர் தங்களில் காயமடைந்திருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. தங்களது பொதுமக்கள், அதாவது இந்த ஈரான், அதாவது அமெரிக்க அதிபர் கூறியிருக்கின்றார், எதிர்வரும் 48 மணி நேர காலக்கெடுவை கொடுத்திருக்கின்றார். அதற்குள் ஈரான் மீதான தாக்குதல்களை நடத்தலாம் பெருமளவில் என்று. அதற்கு முன்னோடியாகத்தான் இந்த பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியும் மற்றது அணுமின் நிலையம் தாக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அவ்வாறு தாக்கப்பட்ட பிறகு ஈரான் கூறியிருக்கின்றது, இது தொடருமாக இருந்தால் முழு பிராந்தியமும் சுடுகாடாக மாறும் என்று ஈரான் என்று அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது. அதே சமயம் ஹிமாஸ் ஏவுகணைகள், பல்குழல் உந்து செலுத்திய ஏவுகணைகள், இந்த ஏவுகணைகளை குவைத்தில் இருக்கின்ற அமெரிக்க தளத்திலிருந்து அதை ஈரான் மீது ஏவி இருக்கிறார்கள். அதனிடையே இந்த சென்ட்ரல் கம் என்று சொல்கின்ற அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் கடந்த 30 மணி நேரமாக, அதாவது இந்த விமானங்கள் வீழ்ந்த பிற்பாடு அதில் எந்த விதமான அப்டேட்டும் இல்லாமல் அது அப்படியே முடங்கி போய் கிடப்பதாகவும் அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. நன்றி அரசு. கள நிலை தொடர்பான விடயங்களை தந்ததுக்காக நன்றி. உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த போர் ஒரு பிழையான வழியில் செல்லும் பொழுது உடனடியாக 48 மணி நேர அவகாசத்தை கொடுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து 30 மணித்தியாலம் சென்றவுடன் உடனடியாக பல்டி அடித்தார். 5 நாட்களுக்கு அவகாசம் கொடுக்க போகின்ற என்று கொடுத்திருந்தார். அதுக்கும் கூட ஈரான் மண்டியிட மறுத்ததால் 10 நாள் அவகாசத்தை கொடுத்திருந்தார். 10 நாள் அவகாசத்தை கொடுத்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்பொழுது ஆரம்பத்தில் 48 மணி நேரம் கொடுத்திருந்தார்.
அந்த நிலைக்கு இப்பொழுது வந்திருக்கின்றது. 48 மணி நேரம் அவகாசம் கொடுத்திருக்கின்றார். இன்னும் கெஞ்ச கெஞ்ச கதற கதற அழித்தொழிக்க போகிறேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவருடைய இயலாமையை, அவருடைய பதற்ற நிலையை வெளிப்படுத்தும் வகையில் 48 மணி நேரம் காலக்கெடு கொடுத்திருக்கின்றார். தெஹரான் இதை ஏற்றுக்கொள்ளுமா அரசர்களே? 48 மணி நேரம் நீங்கள் கூறியது போலதான் அந்த 10 நாளில், அதாவது அந்த அவர் கடைசியாக கொடுத்த 10 நாள் இந்த ஏப்ரல் 6ஆம் தேதி முடிகிறது. அப்ப இன்று 4ஆம் தேதி என்ற போது 48 நாள் 48 மணித்தியாலம் இருக்கின்றது என்று கூறுகிறார். அந்த 48 மணி நேரத்துக்கு என்ன செய்யலாம் என்று சில ஆய்வாளர்கள் தங்கள் தெரிவுகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது மிக பெரும் அளவில் இந்த எனர்ஜி ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது அவர்களுடைய எரிபொருள் நிலையங்கள், மற்றது மின்சக்தி நிலையங்கள், எண்ணெய் கிணறுகள், மற்றது ஹாக் ஐலண்டில் இருக்கிற தீவுகளை தாக்கி அழிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன். இரண்டாவது, ஈரான் மிக முக்கியமான போர் துறைமுகங்களை தாக்கி அழித்து ஹார்மோஸ் பகுதியை ஒரு சுடுகாடாக்குவது. மூன்றாவது, கிரவுண்ட் ஆபரேஷன் என்று தரை நடவடிக்கை, அதில் ஹாக் தீவை கைப்பற்றுவது. இந்த மூன்றில் ஒன்றாக இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் 4வது திரைமறைவில் பின்பலமாக ஏதாவது ஒரு டீலை மேக் பண்ண முற்படுவது. நீங்கள் சொன்னது போல 48 மணி நேரம் என்று இப்போது அமெரிக்கா கொக்கரிக்கிறதை தவிர 48 மணி நேரம் போர் நிறுத்தம் கேட்டவர்கள் தான் இவர்கள். 48 மணி நேர போர் நிறுத்தத்துக்கு இந்த ஈரானை வர சொல்லி கேட்டிருக்கிறார்கள் கட்டார் ஊடாக. கட்டார் கூறிவிட்டது, என் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிற சமயத்தில் நான் போக முடியாது. அவர்கள் கட்டார் மீதான தாக்குதலை நிறுத்தினால்தான் கட்டார் போகும், இல்லை என்றால் நாங்கள் போக மாட்டோம். அதற்கு பிறகு பாகிஸ்தான் ஓடி இருக்கிறார். பாகிஸ்தான் அதை ஈரானிடம் கொண்டு சென்ற போது ஈரான் மறந்து விட்டது. ஈரான் சொல்லிவிட்டது, போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அதாவது இந்த சண்டையிலிருந்து அமெரிக்கா வெளியேற விரும்பினால் நிரந்தர போர் நிறுத்தம், அதாவது ஒரு தீர்வோட வர வேண்டும், தங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்ல தங்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அமெரிக்காவின் கோரிக்கைகளை தாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி, அதுதான் இப்போது அவருக்கு மிகப்பெரிய சினமாக வந்திருக்கின்றது. அதற்கு பிறகுதான் இந்த 48 மணி நேர காலக்கெடுவை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது அவர்கள் 48 மணி நேரம் போர் நிறுத்தம் கேட்டு ஈரான் மறத்த பிற்பாடுதான் இந்த 48 மணி நேர காலக்கெடுவை கொடுத்திருக்கிறார்கள். காலக்கெடுவை கொடுத்து விட்டு இந்த அதுக்கு ஒரு சாம்பிளாக இந்த பெட்ரோலிய நிறுவனத்தையும் அதே சமயம் இந்த அணு உலையையும் தாக்கி இருக்கிறார்கள். ஆனால் ஒன்று இவர்களுக்கு விளங்கவில்லை என்று சொன்னால், ஈரான் இதுவரையில் அமெரிக்க வான்படையை மிக பாரிய அளவில் சேதமடைய செய்திருக்கின்றது. வான் மேலாதிக்கம் என்று சொல்லி இவர்கள் வாய் மூடுவதற்குள் வான் மேலாதிக்கம் இவர்களிடம் இல்லை என்பதை நிரூபித்திருக்கிறது. பாக் தீவுகளுக்கு தரையிறக்கத்துக்கு வந்த A10C என்ற விமானம் கூட 2 ஒரே தடவையில் சுடப்பட்டிருக்கிறது. க்ளோஸ் ஏர் சப்போர்ட் வழங்க முடியாது, இதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு மிரட்டலாக செய்து பார்க்கிறார்கள் என்பது போல்தான் தெரிகின்றது. சரி, இப்ப ஈரான் நாளை அதிகாலை, இப்ப நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிறோம், நாளை அதிகாலை எத்தனை எண்ணெய் கிணறுகள் வளைகுடா நாடுகளில் எரிய போகிறதோ யாருக்கும் தெரியாது. அவ்வாறான ஒரு நிலைமை. அணு உலையை அடிப்பார்களாக இருந்தால் ஈரானும் அணு உலையை டிமோனா பகுதி உங்களுக்கு தெரியும், போன தடவை என்ன நடந்தது என்றதும் தெரியும். அதாவது திரும்ப திரும்ப இந்த நிலைமையை மிக மிக மோசமாக்கி கொண்டு போவதாகத்தான் இந்த ட்ரம்பின் நடவடிக்கையை பார்க்க தெரிகிறது. இதே நேரத்தில் அரசர்களே, நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள், அணு மின்நிலை மீது தாக்குதல் நடத்தியது, கதிர்வீச்சு வெளிவரும் அபாயம் இருக்கின்ற என்று கூறினீர்கள். அதே போல் பெட்ரோல் கெமிக்கல் நிலையத்தின் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இப்ப நீங்கள் 2-3 நாட்களாக தொடர்ந்து கூறிக்கொண்டு வருகின்ற அந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பாரிய தாக்குதல்கள் 2 வாரங்கள் 3 வாரங்களுக்கு தொடரப்போகின்றது. என்னுடைய ஆரம்ப கட்டமாக நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்.
அப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்தினால்தான் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை வென்றதாக அவர்கள் கூறலாம். உண்மையாக அவ்வாறு இப்பொழுதே கூறலாம், அமெரிக்கா தான் போரை வென்றது என்று கூட. ஏனென்றால் சேதப்படுத்தப்பட்ட நாடுகள் எல்லாமே இஸ்லாமிய நாடுகள், அரபு நாடுகள் தான் சேதப்பட்டது. இனி ஈரானிய அந்த நாட்டில் தான் எல்லா சேதமும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 அமெரிக்க படையினர் காயப்பட்டார்கள் என்றாலும் நீங்கள் எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அமெரிக்காவுக்கு எந்த விதத்திலும் இழப்பில்லை. விமானங்கள் இழந்திருக்கிறார்கள், நிதி இழப்பு இருக்கிறதே தவிர அரபு நாடுகள் எதிர்நோக்குகின்ற அல்லது அவர்கள் இனி வரும் காலங்களில் எதிர்நோக்குகின்ற அந்த நிலைமை இருக்க போவதில்லை. அப்படித்தான் எனக்கு சிந்திக்க தோன்றுகின்றது. நீங்கள் இதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இந்த அணு உலை பெட்ரோல் கெமிக்கல் நிலையங்கள் மீது நடத்திய தாக்குதல் எவ்வாறு இது பார்க்கப்படும்? நீங்கள் சொல்வது போலதான். அதாவது அமெரிக்காவுக்கு நேரடியாக இழப்புகள் இல்லை, பொருள் ரீதியாகவோ சரீர ரீதியாகவோ இல்லை என்று கூறலாம். ஏனென்றால் அமெரிக்கா மிக எத்தனையோ 10,000 மைலுக்கு அங்கால இருக்கின்றது, ஈரான் இங்கே இருக்கின்றது. ஆனால் ஈரானை சுற்றி இருந்த அமெரிக்காவின் கிட்டத்தட்ட 20 தளங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவின் நட்பு நாடுகளாகத்தான் இவர்கள் இருந்தார்கள். இப்போது அமெரிக்காவை விட்டு நேட்டோ ஒதுங்கி நிற்கின்றது, ஐரோப்பிய ஒன்றியம் ஒதுங்கி நிற்கின்றது. இருந்தாலும் இந்த அரபு நாடுகளும் இஸ்ரேலும் அமெரிக்காவுடன் நிற்கின்றது. எனவேதான் ட்ரம்ப் இவர்களை எல்லாம் தனது கூட்டாளிகள் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் அந்த நாடுகளின் இழப்பு அமெரிக்கா அதை உதாசீனப்படுத்தி விட்டு செல்ல முடியாது என்றால் அமெரிக்காவின் பிராந்திய வெல்லாமை சிதைக்கப்படுகின்றது. அது அமெரிக்கா அதைத்தான் இப்ப அமெரிக்க மக்களோ அமெரிக்காவின் முன்னாள் அரசு தலைவர்களோ அதைத்தான் யோசிக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ட்ரம்பின் இந்த முட்டாள்தனமான வேலை, தாங்கள் இதுவரை காலமும் கட்டி வளர்த்த அந்த தங்களோட பிராந்திய மேலாண்மை சிதைந்து போவதை இவர்களுக்கு விளங்குவதில்லை என்றதுதான் அவர்களுடைய கூற்றாக இருக்கின்றது. நீங்க சொன்னது போல இந்த நேரம் கூட அமெரிக்கா இதிலிருந்து விலகலாம். ஆனால் இப்போ பலரும் கூறுகிறார்கள், இது இறுதியாக இந்த வார முடிவுக்குள் ஒரு போர் நிறுத்தத்தை அல்லது இந்த போரில் இருந்து அமெரிக்கா வெளியேறும் என்றுதான் கூறுகிறார்கள். இதெல்லாம் ஒரு மிரட்டல் தானே என்பதை தவிர இந்த போரை இவர்களால் தொடர்ந்து நடத்த முடியாது என்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து விட்டார்கள். ஏனென்று சொன்னால் எல்லா இழப்புகள் ஈரான் இப்ப 48 மணி நேரம் காலக்கெடுவை கொடுத்திருக்கிறார். என்ன செய்யலாம் என்றது உத்தேசம் யாருக்கும் தெரியாது. என்னென்னு சொன்னால் கார்பெட் பம்மிங் செய்யறாலும் முன்னுக்கு பிளேன் போக வேண்டும். விமானங்களை ஏற்கனவே அவர்கள் பலவற்றை சுட்டு விழுத்து இருக்கிறார்கள். சரி, அப்படி செய்தாலுமே ஈராக்கை விட 4 மடங்கு பெரிய நாடு, அது மிகப்பெரிய மலைகளை கொண்டது. ஏற்கனவே ஈரான் மக்களை அவர்கள் கூறிவிட்டார்கள் தெஹ்ரானில் இருந்து வெளியே செல்லுமாறு, வெளியேறுமாறு. என்றால் அந்த தெஹ்ரான் கட்டிடங்களைத்தான் தாக்கி அளித்தார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். முழுக்க மலைப்பாங்கான பிரதேசம். அதற்கு போடுவதற்குரிய குண்டுகள் இவரிடம் இருக்கோ தெரியாது. அணு ஆயுதத்தை பாவிக்கலாம் என்று கூட சிலர் கூறுகிறார்கள். அணு ஆயுதம் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் என்று சொல்றோம். அணு ஆயுதத்தை பாவித்தால் அவர்களுக்கும் அணு ஆயுதம் டிமோனா பகுதியிலே இருக்கிறது. அவர்களுக்கு புதுசாக குண்டை போட தேவையில்லை, அதை தகர்த்தாலே போதும். இன்னும் பல ஏவுகணைகளை தாங்கள் இன்னும் தொடவில்லை என்று சொல்கிறார்கள். நீங்கள் சொல்வது போல ட்ரம்பை பொறுத்தவரையில் இப்போதைய இழப்பில் அமெரிக்காவுக்கு இழப்பில்லை. அமெரிக்கா ஈரானை வலுவிழக்க செய்து விட்டது, ஈரான் கடற்படையை அழித்தாச்சு, ஈரான் வான்படையை அழித்தாச்சு, ஈரான் ஏவுகணை பலத்தை அழித்தாச்சு என்று சொல்லி வெளியேறலாம். ஆனால் அதைத்தான் அவர் யோசிக்கின்றார். ஆனால் அவரை அதிலிருந்து வெளியேற விடாமல் இஸ்ரேல் தடுக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இந்த போர் இக்கட்டான நிலையில் இருக்கின்றது. அமெரிக்கா என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கின்ற நிலையில் பெஞ்சமின் நெட்டன்யாஹு அவர்கள், இஸ்ரேல் அவர்கள் இந்த போரை ஆரம்பித்தார்கள். அவர்கள் வரலாறு காணாத வகையில் தாக்குதலை பார்த்திருக்கிறார்கள், இழப்புகளை பார்த்திருக்கிறார்கள், கட்டிடங்கள், குண்டு வீசுதல், ஏவுகணை தாக்குதல்கள் இவையெல்லாம் பார்த்திருக்கின்ற நேரத்தில் இஸ்ரேலிய மக்கள் வீதிக்கு போராடுகின்ற நிலைமை காணப்படுவதாக தெரிகின்றது. இழப்புகள் அதிகமாக இஸ்ரேலிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே அடிக்கடி கூறுவது போல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இஸ்ரேலில் நடக்கின்ற தாக்குதல்கள், இழப்புகளை வெளிப்படுத்த மாட்டார்கள். ஆனால் நிறைய தாக்குதல்கள் நடந்திருக்கின்றது, இழப்புகள் இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். இந்த போராட்டம் அங்கே நடத்துகின்றார்கள். இது எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தும்? இஸ்ரேலில் இந்த போர் தொடர்பாக நிலை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இஸ்ரேலிய மக்களுக்கு இப்போது நாங்கள் முதலும் கூறியிருந்தோம், அவர்கள் இப்போது கேட்கிறார்கள் தங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லி. இதுவரை காலமும் அவர்கள் இப்ப ஹமாஸ் இந்த தாக்குதலாக இருக்கலாம். ஹமாஸ் அக்டோபர் 7ஆம் தேதி தாக்கியது இஸ்ரேலுக்கு புகுந்து.
அதற்கு பிறகு ஹமாஸ் வந்து இஸ்ரேலுக்குள் புகுந்த ராணுவத்தை தாக்கியதே தவிர இஸ்ரேலுக்குள் எந்த தாக்குதலும் இடம்பெறவில்லை. 1-2 ஏவுகணைகள் விழுந்திருக்கலாம், பெருசாக இல்லை. ஆனால் ஈரான் தாக்குதல் அப்படி இல்லை. இஸ்ரேலின் மிக முக்கிய நிறுவனங்களோ நிறுவனங்களாக இருக்கலாம், இராணுவ தளங்களாக இருக்கலாம், படைத்தளங்களாக இருக்கலாம், எதையும் ஈரான் தாக்குகின்றது. அப்ப இப்ப நான் கூறியது போல கிட்டத்தட்ட 6700 பேர் 775 பேர் காயமடைந்திருப்பதாக கூறுகிறார்கள் இஸ்ரேலிய தகவல்கள். ஆனால் அதை விட அதிகமாக இருக்கும். என்றால் அங்கு முழுமையாக தடை இருக்கின்றது. அன்றைய கூட ஃபாக்ஸ் நியூஸின் ஊடகவியலாளர் அதை நேரடியாக காட்டியிருந்தார். எவ்வளவு பனிக்காக இருக்கிறது, நகரங்கள் எல்லாம் வெறிச்சோடி போயிருக்கின்றது. மக்கள் பெருமளவில் விமான நிலையங்கள் திறக்கும் போது இஸ்ரேலிலிருந்து தப்பி ஓடி வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். முதலீட்டாளர்கள் எல்லாம் வெளியேறுகிறார்கள். நிறுவனங்கள் அங்கு மூடப்பட்டிருக்கிறது. அப்ப மக்கள் ஒரு இரவுக்கு 9 தடவைகள் பதுங்கு குழிகளுக்கு ஓட வேண்டி இருக்கின்றது. ஏனென்றால் இப்ப ஹிஸ்புல்லாக்களும் அடிக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள் இப்போது ஸ்கட் ரக ஏவுகணைகளை கூட பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஹூதிஸும் அடிக்கிறார்கள், ஈரானும் அடிக்கிறார்கள். அப்ப எல்லா ஏவுகணைகளையும் டைம் விட்டு வர அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. சைரன் அடித்தால் ஓட வேண்டிய ஒரு நிலை. பங்கருக்குள் இருப்பவர்கள் வெளியில் வர முடியாது என்றபடியால் பங்கருக்குள் சாப்பாடு அனுப்புவதற்கு இராணுவத்தை தான் கொண்டு வந்திருக்கிறார்கள். சாப்பாடு பாசல் பண்ணி பங்கருக்குள் அனுப்பி கொண்டிருக்கிற காட்சிகளையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவர்கள் பலவற்றை வெளியில் சொல்லவில்லை. அப்ப இந்த நிலைமை இப்போது அவர்களுக்கு தெரிகிறது. இந்த போர் தாங்கள், அதாவது இதுவரை காலமும் அவர்களுக்கு போரை வெளியில் செய்துதான் பழக்கம். இப்போது அந்த போர் உள்ளுக்கு வந்து விட்டது. அப்ப தங்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. எனவேதான் நூற்றுக்கணக்கானவர்கள் இன்று வீதியில் இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் 2 கோஷங்களைத்தான் முன்வைத்தார்கள். ஒன்று, இந்த போரை நிறுத்துங்கள், இந்த போர் எங்களுக்கு வேண்டாம். 2வது, பெஞ்சமின் நெத்தனியாவு பதவி விலக வேண்டும். அதாவது எந்த பதவிக்காக நெத்தனியாவு இந்த போரை ஆரம்பித்தாரோ இப்போது அந்த போரே அவருடைய பதவிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கின்றது. ஆனால் இப்ப அல் ஜசீரா என்ற தகவலின் அடிப்படையில் பெருமளவானவர்களை கைது செய்திருக்கிறார்கள். போராடியவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஈரானிலும் கைது செய்யப்பட்டால் அது மனிதாபிமானத்துக்கு எதிரானது, மனித உரிமை மீறல். இஸ்ரேல் கைது செய்தால் அதை யாரும் கேட்பதும் இல்லை, யாரும் அதை பற்றி பேசுவதும் இல்லை. அது எப்பொழுதுமே இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லுவார்கள். அவர்களுக்கு ஒரு சட்டம், மற்றவர்களுக்கு ஒரு சட்டம் என்றுதான் சொல்லுவார்கள். அந்த நிலைமை தான் தொடர்கின்றது. இனி இதே நேரத்தில் இப்ப இஸ்ரேல் தொடர்பாக கூறும்பொழுது ஹூதிசினரும் கூட இந்த பென்கோரின் ஏர்போர்ட் மீது, விமான நிலையம் மீது தொடர் தாக்குதலை நடத்தி இருப்பது போல் தெரிகின்றது. இதே தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? ஹூதிஸ் அமைப்பினர் இன்று அமெரிக்கா இஸ்ரேல் ராணுவ நிலையம் மீதும், நவ்கேட் பகுதியில் இருக்கின்ற ராணுவ நிலை மீதும், ஹைஃபா பகுதியில் இருக்கின்ற துறைமுகம், மற்றது பென் கொரியர் வான்தளம் அல்லது வான் நிலையம், இந்த 3 மீதும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். சேத விவரங்களை இஸ்ரேல் கூறவில்லை. ஆனால் ஹூதிஸ் அமைப்பினர் தாக்குதலை நடத்தும் போது இஸ்ரேல் தனது மக்களுக்கு தெரிவித்திருந்தது, ஏமனிலிருந்து தாக்குதல் வருகின்றது என்று தெரிவித்திருந்தது, மக்களை பதுங்குகுழிகளுக்கு செல்லுமாறு. ஹூதிஸ் அமைப்பினர் என்ற கருத்தின் அடிப்படையில் பென்காரியர் விமான நிலையமும், மற்றது நவ்கேட் வான்படை தளமாக இருக்கலாம், ஹைஃபா துறைமுகம், இந்த 3ம் குறிவைத்து தாக்கப்பட்டதாகவும் தங்கள் ஏவுகணை வீழ்ந்து படித்ததாகவும் தான் கூறியிருக்கிறார்கள். இஸ்ரேல் வான் எதிர்ப்பு இன்டர்செப்டர் ஏவுகணைகளை வானில் காணக்கூடியதாக இருந்தது. அதே சமயம் ஹூதிஸின் ஏவுகணைகள் தளத்தில் வீழ்ந்து படிப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் எதையும் வெளியில் விடுவதில்லை என்று சொன்னால், அமெரிக்காவே கூறியிருக்கின்றது, இந்த பிளானட் என்ற சேட்டலைட் நிறுவனத்துக்கு மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கில் இடம்பெறுகின்ற சம்பவங்கள் தொடர்பான சேட்டலைட் படங்களை முன்னர் கூறியிருந்தார்கள் 2 கிழமைகள் கழித்துக்கு பிறகு விட சொல்லி. இப்போது கூறியிருக்கிறார்கள் இன்டெஃபினிட்டா இதை நிறுத்தி வைக்க. நாங்கள் கூறுவதை இது உறுதிப்படுத்துகிறது. அதாவது அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், இஸ்ரேல் போன்ற நாடுகள் எந்த நரேட்டிவ், எந்த கதையை கேட்க வேண்டுமோ அதைத்தான் வெளியில் விட வைப்பார்கள்.
இந்த பிளானட் செய்மதி நிறுவனத்தினுடைய விடயம் தொடர்பாக கூறும்பொழுது அது உறுதிப்படுத்துவது போல் தெரிகிறது. இதே நேரத்தில் அரசர்கள் இன்னும் ஒரு செய்தியை அறியக்கூடியதாக இருந்தது என்னென்றால், இப்ப அமெரிக்காவிலும் நிறைய அழுத்தங்கள் போய்கொண்டிருக்கின்றது. கடந்த வாரம் உரையாடும் பொழுது நீங்கள் கூறினீர்கள், அமெரிக்க மக்கள் இந்த போருக்கு எதிராக போராட்டங்கள் நடத்திய விடயங்கள் கூறும்பொழுது, முன்னாள் அமெரிக்காவுடைய ஸ்பீக்கர் நான்சி பெலோசி அவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் மீது நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதாக, அதாவது அவர் தன்னுடைய பதவியை துஷ்பிரயோகம் செய்வது. பார்த்தீர்கள் என்றால், நீங்களே எத்தனையோ தலைவர்கள் சொன்னீர்கள், போர் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே பங்கு சந்தையை மேனிப்புலேட் பண்ணுகிறார்கள் என்று. இப்போது நிறைய தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது இவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக. இந்த நான்சி பெலோசி அவர்கள் எடுக்கின்ற முயற்சி எவ்வாறு அங்கே அமெரிக்காவில் பார்க்கப்படும்? இது என்ன விதமான பாதிப்பை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஏற்படுத்தும் என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? அதாவது உங்களுக்கு தெரியும், இப்ப ஒரு வாரத்துக்கு முதல் அமெரிக்காவில மில்லியன் கணக்கான மக்கள் வீதிக்கிறங்கி இருந்தார்கள், போரை நிறுத்த சொல்லியும் ட்ரம்பை பதவியை விலக சொல்லியும். இப்போது அவர்கள் இந்த நாடாளுமன்றத்தில், அதாவது செனட் சபையில இந்த ட்ரம்புக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதற்கு போன ஆட்சி காலத்திலும் 2 முறை கொண்டு வந்தார்கள், ஆனால் தோற்கடிக்கப்பட்டு விட்டது. இந்த முறையும் அவர் மீதான நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதற்கு நான்சி பெலோசி தலைமையிலான குழுவினர் எல்லோரிடமும் கையொப்பங்களை வாங்கும் காட்சிகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. என்னென்று சொன்னால், அவர் கூறுகிறார் என்று சொன்னால், இவர் தனது அரசு தலைவர் பதவியை துஷ்பிரயோகம் செய்கிறார், அபியூஸ் பண்ணுகிறார். அதன் மூலம் மக்களின் பொருளாதாரத்தை வீழ்ச்சியடை செய்கிறார். பங்கு சந்தைகளை எல்லாம் மனிப்புலேட் பண்ணி போலியான தகவல்களாக இருக்கிறது. உண்மைதான். என்னென்று சொன்னால், இப்போது அங்கிருக்கின்ற பொருளியல் ஆய்வாளர்கள் கருத்தின்படி பார்க்க போனால், இந்த பங்கு சந்தை, இந்த ஆயில் பிரைஸை கூட அவர் தனது ஒவ்வொரு கருத்தாலையும் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தான் விடுகின்ற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டாலையும் பங்கு சந்தைகளையும் இதையும் ஏதோ ஒரு விதத்தில் குறைத்து வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், இது தொடர்ச்சியாக கூடுமாக இருந்தால் வட்டி விகிதம் கூடும். வட்டி விகிதத்தை பொறுத்தவரையில் ஒரு விகித வட்டி விகிதம் கூடினாலே அமெரிக்காவுக்கு $300 பில்லியன் இந்த சர்வீஸ் சார்ஜாக கட்ட வேண்டும். வட்டிக்குரியது $300 பில்லியன். அதை விட ஏனைய பொருட்களின் விலைகள் உயரும். அப்ப என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு மனிப்புலேட் பண்ணுகிறார்கள் என்றுதான் அவதானிகள் கூறுகிறார்கள். ஆனால் இப்ப கடந்த வாரமாக, இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு எரிபொருள் விலை $112 ஒரு பேரல். இப்ப இவற்ற கருத்துக்களை முதலீட்டாளர்கள் கருத்தில் எடுப்பதில்லை என்பதால் இது பங்கு சந்தை ஓரளவு மேலே உயர்ந்து அல்லது எண்ணெய் விலைகள் கீழே விழுவது குறைந்திருக்கிறதாக கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்த எண்ணெய் விலையை பொறுத்தவரையில் 2008ஆம் ஆண்டு $140 இருந்தது அந்த பைனான்சியல் கிரைசிஸ். 2022ஆம் ஆண்டு $120 போயிருந்தது ரஷ்யாவின் உக்ரைன் போரின் போது. ஆனால் இப்போது 112ஆகத்தான் இருக்கிறது. அப்ப இது மிகவும் ஒரு மனிப்புலேட் பண்ணப்பட்ட அல்லது ஒரு சோடிக்கப்பட்ட விலை என்றுதான் கூறுவார். உண்மை விலை இது இல்லை என்று கூறுகிறார்கள். இவரின் அந்த பொய் உடையும் போது இந்த எண்ணெய் விலை $150 $200 இன்னொருவர் கூறுகிறார், ஏன் இந்த மாதம் முடிவில் $500 போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று கூறியிருக்கிறார். அப்ப இது இப்ப இதைத்தான் இந்த நான்சி பெலோசி போன்றவர்கள் இதைத்தான் முன்வைத்திருக்கிறார்கள். இவர் மக்களையும் ஏமாற்றி சந்தைகளையும் ஏமாற்றி ஒரு பேரழிவுக்கு அமெரிக்காவை இட்டுச் செல்கிறார்கள். நிறைவாக அரசர்களே, உங்களுக்கு தெரியும், லெபனானில் இஸ்ரேல் தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த தாக்குதலில் வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது இஸ்ரேல் மெதுமெதுவாக தெற்கு லெபனானுக்குள் ஊடுருவது தெரிகின்றது. அதே போல் ஹிஸ்புல்லாக்களும் தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சத்தமில்லாமல் இந்த போர் எல்லோருடைய பார்வையும் ஈரான் மீதும் மத்திய கிழக்கு நாடுகளும் இருப்பதனால் சத்தமில்லாமல் இஸ்ரேல் இங்கே இன சுத்திகரிப்பு செய்கின்றது என்று சிந்திக்க தோன்றுகின்றது. அது மட்டும் இல்லாமல் சவுத் லெபனானில் இருக்கின்ற சில பகுதிகளை அவர்கள் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பது போல் தெரிகின்றது. இது தொடர்பாக சுருக்கமாக கூறுங்கள், இன்னொரு சந்தர்ப்பத்தில் விரிவாக பார்ப்போம். இன்றும் லெபனானில் கிட்டத்தட்ட 4 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பெருமளவானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள்.
இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தப் போகிறது என்ற அச்சத்தில சிரியாவை நோக்கி பெருமளவானவர்கள் இடம்பெயர தொடங்கி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதாவது இந்த லிட்னி ஆற்றுக்கு இந்த பக்கம் இருக்கின்ற இடங்களை இஸ்ரேல் தான் கைப்பற்றி வைத்திருக்க வேண்டும். கிட்டத்தட்ட 6 லட்சம் மக்கள் இடத்தை கைப்பற்ற நடவடிக்கைகளில் இஸ்ரேல் இறங்கி இருக்கின்றது. இது இஸ்ரேல் என்னென்று சொன்னால் இந்த ஈரானில் இடம்பெற்ற தோல்வியை ஈடு செய்வதற்காக இன்னொரு வெற்றியாக காட்டுவதற்கான முயற்சியாக இருக்கின்றது. ஹிஸ்புல்லாக்களும் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இருந்த போதும் உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் கிட்டத்தட்ட 140 டேங்குகளை இழந்திருக்கிறது. இஸ்ரேல் பெருமளவானவர்கள் காயப்பட்டிருக்கிறார்கள். பெருமளவான பின்னிருக்கை படையினர் செல்லவில்லை. இருந்த போதும் இஸ்ரேல் தனது அகண்ட இஸ்ரேல் என்ற தந்த வாதத்தை ஒரு வெற்றியினூடாக தனது ஆட்சியை தக்க வைப்பதற்கான நெத்தனியாஹு முயற்சியாகத்தான் இதை பார்க்கலாம். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இது லெபனானில் இப்ப இதை அவர்கள் முதலிலே ஒரு பஃபர் ஜோன் போட்டிருந்தார்கள், எல்லைகளை போட்டிருந்தார்கள். அதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படையினர் இருந்தார்கள். அது கூட இந்தோனேசியாவை சேர்ந்த 3 கொல்லப்பட்டிருந்தார்கள். இப்போதும் கூட அங்கு 3 காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் படையினர் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் தொடர்ச்சியாக இந்த ஆக்கிரமிப்பை செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இது அவர்களால் அதை எவ்வளவு தூரத்துக்கு தக்க வைக்க போகிறார்கள், அல்லது இந்த இஸ்ரேல் இந்த நடவடிக்கைக்கு எதிராக இப்ப இத்தாலியோ பிரான்சோ அவர்கள் கூறுவது போல அவர்கள் இந்த காத்திரமான நடவடிக்கைகளையும் அவர்கள் எடுக்காத பட்சத்தில் இஸ்ரேலின் இந்த முயற்சியை யாராலும் தடுக்க முடியாது. உண்மைதான். இந்த நிலைமைகளை நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் விரிவாக பார்க்கலாம். என்றால் சத்தமில்லாமல் இஸ்ரேல் காரியங்களை நடத்தி கொண்டு போகிறார்கள். சிரியாவில் இவ்வாறுதான் நடந்து கொண்டிருக்கும் இருக்கின்றது என்று கூட இதற்கு முன்னர் நான் அறிந்திருந்தேன். நன்றி அரசுகளே, இன்று கூட நிறைய தகவல்களை திரட்டி உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் அரசுகளே. நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.